ஒரு வீட்டு வாசலில் சும்மா உட்கார்ந்திருந்தால் காசு. ஆமாம், சும்மா எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து மட்டும் இருந்தால் காசு. இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வர யாருதான் ஆசைப்பட மாட்டாங்க? அதனால இந்த ஊருக்காரங்க, சின்ன பசங்க அப்படின்னு எல்லாருக்கும் மோகன் மேல ஒரு பொறாமை. இது என்ன, அப்படி ஒரு வேலை நமக்கெல்லாம் கிடைக்கல, இவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அப்படின்னு. அவன் காலையில் ரொம்பவே சுறுசுறுப்பா வேலைக்கு வருமான். வந்து இந்த திண்ணையில் உட்கார்ந்திருப்பான். ஆனால் இந்த வேலைக்கு எந்த தகுதியும் இல்லை. யாரு வேணாலும் சுலபமா செய்யலாம். ஆனால் இங்கிருக்கிறவங்க யாருக்கும் இது தோணவே இல்ல. காலையிலிருந்து மாலை வரைக்கும் சும்மா உட்கார்ந்து இருந்தால் இந்த பெரியவர் மாலை வீட்டுக்கு போகும்போது காசு கொடுப்பார். இந்த செய்தி தெரிஞ்ச ஊருக்காரங்க இப்படி பேசிக்கிட்டாங்க. ஐயா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பெரியவர் முருகன் இருக்கார்ல, அவர் வீட்டு வாசலில் ஒரு சின்ன பையன் சும்மா உட்கார்ந்துருப்பானா. அவனுக்கு இந்த பெரியவர் பொழுது சாஞ்சு வீட்டுக்கு போகும்போது சம்பளம் கொடுத்து அனுப்புறாராம். அந்த பையனுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, நல்ல சுலபமான வேலை. இது என்ன புது வேலையா இருக்கு? சும்மா உட்கார்ந்து இருந்தா காசா? எவளாவது ஒருத்தன் சும்மா வந்து வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காசு கொடுப்பாங்களா? இது என்னப்பா ஒரு முட்டாள்தனமா இருக்கு. இங்க மோகனுடைய நண்பர்களும் கூட இவனுக்கு எதுக்குதான் அந்த தாத்தா காசு கொடுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்க அவன் வேலையை முடிச்சிட்டு வரும்போது அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்படி கேட்டாங்க. மோகன், நீ இப்போலாம் விளையாட வரதே இல்ல. அந்த தாத்தா வீட்ல வேலை பாக்குற, அது என்ன வேலைன்னு கேட்டா சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றா. பொய் சொல்லாம சொல்லு மோகன், நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு. அந்த தாத்தா எதுக்கு உனக்கு சம்பளம் தராரு? நான் எந்த வேலையும் பார்க்கல. நான் காலையில இருந்து மாலை வரைக்கும் சும்மா தான் உட்கார்ந்துருப்பேன். அதுக்காக தான் தாத்தா எனக்கு காசு தருகிறார். நான் உண்மையதான் சொல்றேன், பொய்யெல்லாம் இல்ல, நம்புங்க. சரி, நான் வீட்டுக்கு போறேன். ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க. ஆனால் சுந்தருக்கு இவர் ஏன் தான் காசு கொடுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால ரொம்ப ஆர்வத்தோட அந்த பெரியவர் வீட்டுக்கு போனான். பொழுது சாஞ்சதும் அங்க பெரியவர் மட்டும் தனியா இருந்தாரு. அப்போ அவரு இப்படி கேட்டாரு. என்ன சுந்தரு, இந்த பக்கம் புதுசா வர்ற? என்ன விஷயம்? எதுவும் தேவைப்படுதா? இந்த பக்கம்லாம் யாரும் வரமாட்டீங்களே, அதான் கேக்குறேன். ஆமா, ஒரு விஷயம் ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். அது ஐயா, இங்க ஒரு சின்ன பையன் மோகன் தினமும் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு போறான். ஆனால் அவனுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கறீங்களா? அதான் ஏன் சும்மா உட்கார்ந்துருக்கவனுக்கு சம்பளம் கொடுக்கறீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். அது ஒன்னும் இல்லையே, அவன் எனக்கு தேவைப்படுகிறான், அதான் கொடுக்கறேன் அப்படின்னு சாதாரணமாக சொன்னதும் அவன் ஒன்னும் சொல்லாமல் வெளியில் வந்துட்டான். இங்க மோகனுடைய தோழி அவன் என்ன வேலைதான் பார்க்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்க மெதுவாக வந்து ஒளிந்து நின்று பார்த்தாள். ஆனால் அவன் சும்மா உட்கார்ந்திருந்தான். அவன் அந்த தாத்தா வெளியில் வரும்போது உடனே எழுந்து, தாத்தா சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சிங்களா? மாத்திரை போட்டீங்களா? எங்கேயாவது போறீங்களா? நானும் வரவா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். இங்க சுந்தருக்கு மேலும் மேலும் ஆர்வம் அதிகமாகிட்டே போனது. அதனால அவன் இந்த பெரியவர்கிட்ட, ஐயா, நான் போய் அந்த பெரியவர்கிட்ட ஏன் நீங்க சும்மா வந்து வீட்டு வாசலில் உட்கார்ந்திருப்பவனுக்கு காசு கொடுக்கறீங்கன்னு கேட்டேன். ஆனால் அவர் சொன்ன பதில் எனக்கு சமாதானமா இல்ல. இந்த முறை நீங்களும் வாங்களே ஐயா, நாம 2 பேரும் போய் அவரிடம் கேட்டு பார்ப்போம். அது என்னன்னு தெரியாம எனக்கு மண்டையே குழம்புது. அவரு எதுக்கு சம்பளம் கொடுக்கறாரு அப்படின்னு? அட என்ன இது, நீ போய் கேட்டும் சொல்லலையா உனக்கு அவர் எதுக்கு சம்பளம் கொடுக்கறாரு அப்படின்னு? எனக்கும் தான் ஒரே யோசனையா இருக்கு, யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஆனா நாம போய் கேட்டும் சொல்லல அப்படின்னா என்ன செய்யறது? சரி வா, நாம பேசாம அவர்கிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நல்ல யோசனை. நாம பாட்டுக்கு எதையாவது யோசிக்காம கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ 2 பேரும் அந்த பெரியவர் வீட்டுக்கு போனாங்க. அங்க போனதும் அந்த பெரியவர் இப்படி கேட்டாரு. என்னப்பா, நேத்து நீ மட்டும் ஒரு ஆளா வந்த?
இன்னைக்கு இன்னொரு ஆளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு என்னதான் வேணும்? நீங்க 2 பேரும் எதுக்காக என்னை தேடி வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. இங்க அந்த சின்ன பையன் மோகன் தினமும் வந்து சும்மா தான் உட்கார்ந்துருக்கான். ஆனா அவனுக்கு காசு கொடுக்குறீங்க. நேத்து சுந்தரும் கேட்டு வந்தான். ஆனா நீங்க ஒன்னும் சொல்லல. அதான் இன்னைக்கு நானும் சேர்ந்து வந்தேன், என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு. தயவு செஞ்சு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். அப்போ இன்னைக்கு அவனுக்கு நான் எதுக்காக காசு கொடுக்கறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்காம போக மாட்டீங்க, அப்படிதானே? சரி, சொல்லுறேன். எனக்கு 2 பையன்தான். அவங்க 2 பேரும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நான் ஒரு ஆளு மட்டும்தான் இருக்கேன். அவங்க நேரம் கிடைக்கும் போது மாசத்துக்கு ஒரு 2 முறை பேசுவாங்க. மற்ற நேரத்துல என்ன சாப்பிட்டீங்களா, தண்ணீர் தரவா, மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க யாரும் கிடையாது. ஆனா அவன் மட்டும்தான் என் வீட்டு வாசலில் உட்கார்ந்து என்னை பற்றி விசாரிப்பான். அவன் இந்த மாதிரி தினமும் வரணும் அப்படின்னு தான் நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கறேன். அதனால அவன் தவறாமல் வருவான். அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும் இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டத்தோட அந்த பெரியவருடைய நிலைமைய நினைச்சு ஒன்னும் சொல்ல முடியாமல் இருந்தாங்க. அந்த தாத்தாவும் மோகன் கூட ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேச ஆரம்பிச்சாரு, அவருடைய பேரன் மாதிரி நினைச்சு. அவருடைய தனிமையை புரிந்த சுந்தர் அவரை பார்க்க தினமும் போய் அவரு கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டு வருவான். தனிமையை விட கொடுமையானது இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? நாம குழந்தைகள் பெற்று எடுத்தும் தனியா இருப்பது ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைதான். அது ஒரு சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் தன் தாய் தந்தையிடம் தினமும் பேசிக்கொள்ளுங்கள். ஊருல எல்லாரும் இவனுக்கு என்ன புத்தி மாறி போச்சா, கல்ல விதைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. ஆமா, வெறும் கல்லுதான். ராஜா அவனுடைய நிலத்துல கல்ல விதைச்சுக்கிட்டு இருந்தான். யாரு சொல்வதையும் காதுல வாங்காம அவன் அவனுடைய வேலைய தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா கல்ல விதைச்சா அது எப்படி வளரும்? இங்க ஒரு சின்ன பையன் கூட அவனை கிண்டல் செஞ்சான். அவன் சிரிச்சிட்டு சொன்னான், அட என்ன மாமா இது? யாராவது கல்ல போய் விதைப்பாங்களா? இது என்ன பெரிய முட்டாள்தனம். இருங்க இருங்க, ஊர்ல போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன், ராஜா மாமாக்கு என்னமோ ஆயிருச்சு அப்படின்னு. ஏன் பசங்க எல்லாரையும் உங்களை கல்லு ராஜா மாமான்னு கூப்பிட சொல்றேன் அப்படின்னு கிண்டல் செஞ்சான். ஆனா ராஜா அவனை மேல பார்த்து சிரிச்சிட்டு ரொம்ப நிதாரணமா அவனுடைய வேலைய தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சான். இவன் பேரு ராஜா. இவனுக்குன்னு ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன நிலம், அவ்வளவுதான். ஆனா இவன் ரொம்பவே நேர்மையானவன், கடுமையான உழைப்பாளி. யாரு சொல்வதையும் காதுல வாங்காம அவனும் அவன் வேலையுமா தான் இருப்பான். அவனுக்கு அவனுடைய பயிர்கள் விளைச்சல் மூலமா கிடைக்கிற காசு மட்டும்தான் அவனுடைய உழைப்பு. ஆனா இப்படி கல்ல விதையா விளைச்சா என்ன கிடைக்கும்? அவனை தவிர ஊர்ல எல்லாருமே அவங்க நிலத்துல நெல்லு, கரும்பு, தானியங்கள் அப்படின்னு விதைக்க ஆரம்பிச்சாங்க. மழைக்காலம் வர இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு அப்படிங்கறதுனால. ஆனா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மழை இல்லாம ஊரே ரொம்ப வறண்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம விதைச்ச நிலங்களும் வறண்டு தண்ணீர் இல்லாம இருந்துச்சு. அதனால இங்க விவசாய சங்கம் கூட்டம் போட்டு ஒரு டீ கடையில அவங்களுடைய நிலத்தோட நிலைமைய பற்றியும் என்ன செய்யலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ ஒருத்தர், சங்க தலைவரே, விவசாயிகள் அப்படின்னு நாம எல்லாரும் சங்கத்துல இருக்கோம். அது ஏன் ராஜாவை மட்டும் காணோம்? அவனும் ஏதோ கல்லை அவனுடைய நிலங்களில் விதைக்கிறான். இதனால் என்ன கிடைக்கும் அவனுக்கு? புத்தி இல்லாதவன். அட ஏன்பா அவனை போய் நம்ம சங்கத்துல சேர்க்க சொல்லுறீங்க? அவனை நாம சங்கத்துல சேர்த்தால் அவனை மாதிரியே நம்மையும் நாளைக்கு கல்ல விதைக்க சொல்லுவான். கல்ல விதைச்சா ஒரு கல்லு செடியாவது முளைக்குமா? நேரமும் காலமும் தான் வீணாகும்.
அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. அவனெல்லாம் சேர்த்தால் நம்ம சங்கத்துக்கு தான் கெட்ட பேரு. நாம வந்த வேலைய பாருங்கப்பா. ஆனா அந்த மழை பெய்யாத காலத்திலும் கூட அவன் அவனுடைய நிலத்துல கல்ல விதைத்து கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய சொந்தக்காரன் மனோஜ் வந்து இப்படி சொன்னான். அட என்ன ராஜா, எல்லாரும் சொல்லும்போது கூட நான் நம்பல. ஆனா இங்க வந்து பார்த்தால் அதெல்லாம் உண்மைதான் போலவே. என்னப்பா இது மடத்தனம்! எவனாவது நிலத்துல கல்ல விதைப்பானா? அத விதைச்சா என்ன முளைக்க போகுது? ஏதாவது விதைய விதைச்சாலாவது ஒரு புண்ணியம் இருக்கும். இது என்ன மடத்தனம்! அப்படின்னு அவனை பார்த்து சிரிச்சிட்டு அவன் அவனுடைய வேலைய பார்க்க போனான். ஒரு வழியா 2 மாதம் கழிச்சு மழை பெய்தது. ஊர்ல எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பயிர்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. மழை நிஞ்சதும் பார்த்தா இவ்வளவு நாளாய் தண்ணீர் இல்லாம வறண்டு போயிருந்ததுனால நிலங்கள் பாதி தண்ணீரை உள்வாங்கியும் சிலதை இழுக்க முடியாமலும் அங்குமிங்கும் தண்ணீர் தேங்கி நின்றது. ஆனா ராஜாவின் நிலம் அப்படி இல்ல. எல்லா இடங்களிலும் தண்ணீர் சமமாக இழுக்கப்பட்டு நன்றாக இருந்துச்சு. அவன் விதைத்த கற்கள் சரியாக அமைந்தும் இருந்துச்சு. 2 வாரம் கழிச்சு பார்த்தா மற்றவர்களுடைய நிலம் அங்கும் இங்கும் சிலது முளைத்தும் சிலது முளைக்காமலும் இருந்துச்சு. ஆனா ராஜாவின் பயிர்கள் எல்லாம் ரொம்பவே சரியா எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்துச்சு. அதை ஊருக்காரங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. விவசாய சங்கம் ஒன்னு திரண்டு போய் ராஜாவிடம் இப்படி கேட்டாங்க. அது எப்படி ராஜா? நாங்களும் உன்னை விட நல்ல பயிர்களும் நல்ல முறையான வளர்ப்பும் தான் செஞ்சோம். ஆனால் எங்களுடைய பயிர்கள் மழை இல்லாமல் இருந்து மழை பெய்ததால் சில இடங்களில் முளைத்தும் சில இடங்களில் சரியாக முளைக்காமலும் இருக்கு. ஆனால் உன்னுடைய பயிர்கள் மட்டும் எப்படி இப்படி நல்லபடியா முளைச்சிருக்கு? இது ஒரு நல்ல யோசனை. நான் வெறும் கல்ல மட்டும்தான் விதைக்கிறேன், இவன் ஒரு முட்டாள் அப்படின்னு ஊரே பேசுனுச்சு. ஆனா நான் கல்லோட சேர்த்து விதைகளும் அதுக்கு பக்கத்தில் விதைத்தேன். ஏன் அப்படின்னா இந்த வருடம் மழை பெய்யல அப்படின்னா இருக்கிற கொஞ்ச நீரை, அதாவது மண்ணில் இருக்கிற நீரை வைத்துதான் அது உயிர் வாழும். அதனால நான் கற்களையும் கூட சேர்த்து விதைத்தால் அந்த கற்களும் நிறைய நீரை உறிஞ்சி வைக்கும். அதனால மண்ணில் உள்ள ஈரப்பதம் போன பின்பும் கூட அந்த கல்லில் இருக்கும் நீரை வைத்து வளரும். அதனாலதான் ஏன் நிலத்துல மழை பெய்ஞ்சதும் அந்த கற்கள் தண்ணீர் நிறைய உறிஞ்சி சரிசமமா என் பயிர்கள் வளர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிவுத்தனமான செயலை சொன்னான். அதை கேட்டுட்டு இவனை முட்டாளுன்னு நினைச்சவங்க ஆச்சரியப்பட்டு நின்னது மட்டும் இல்லாமல் அவனை விவசாய சங்கத்தின் தலைவராக அறிவிச்சாங்க. இப்போ அந்த ஊர்ல உள்ள விவசாயிகள் எல்லாரும் ராஜாவிடம் தன்னுடைய நிலத்தை பற்றி சொல்லி அவனிடம் அறிவுரை வாங்கி பயிர்களை விதைக்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு சரின்னு தோன்றத செய்யாமல் பின்வாங்காமல் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சால்தான் ஒரு நாள் அது பயன் தரும். எப்போதும் யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க. அதையெல்லாம் காதுல வாங்காமல் இருப்பதுதான் நல்லது.